ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கிற நரசிம்மர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சிதம்பரம் டு வடலூர் செல்கிற வழியில் நமக்கு ரோட்லேயே நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கோவிலாகவே அமைஞ்சிருக்கு. நாங்களே அந்த சிலையை பார்த்துட்டு தான் கீழே இறங்கணும். ஏன்னா ரோட்டுக்கு வெளியிலே நமக்கு அவரோட ரூபங்கள் நமக்கு தெரியுது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பெரியாச்சி அமைச்சிருக்காங்க. அதிலேருந்து நமக்கு இங்கே வீரன் 18ஆம் படி கருப்பு எல்லாமே நமக்கு வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் ஃபுல்லாக முழுமையாக இருக்கிறது அனைத்துமே உக்கிர தெய்வங்கள் வழிபாடு தான் நடக்குது. இந்த இடத்துல குறி சொல்கிறதும் நடக்குதான். கருப்பண்ண சாமிக்காக தனியாகவே சாமி ஆடுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அவங்க குறி சொல்கிற மாதிரியும் இந்த கோவில் இருக்குது. இதில் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 18ஆம் படி கருப்பில் வேலில் கருப்பனை ஏற்றி அதுக்கு கீழே 18 படிகளையுமே அமைச்சு இருக்காங்க. மதுரை சைடில் ஒரு 18ஆம் படி கருப்பு இருக்குது. அதே தாண்டி நம்ம இங்கேயுமே நம்ம அந்த கருப்பை நம்ம பார்க்க முடியும். சைடில் நாங்கள் போனப்போ மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல் கோவிலுமே திறக்கலை. ஆனால் சாமியை பார்க்குற அளவுக்கு நமக்கு வச்சுருந்தாங்க. இங்கே அவருடைய மூலவர் சிலை கருப்பண்ணர் இவர் தான். இவரை நம்ம பார்க்கவே ஆனால் ரொம்ப பயங்கரமான தெய்வங்களாக இருக்குது. எதிர்த்தாப்புலேயே நமக்கு ஐயனார் சிலை குதிரை வடிவில் நமக்கு அமைச்சிருந்தாங்க. இது முக்கியமான தினங்கள் அப்போது நல்லாவே கூட்டமாக இருக்குமா, அதுக்கு தான் தனியாக அந்த பேரிகார்டு எல்லாமே கட்டியிருக்காங்க பாருங்கள். பின்னாடி குறி சொல்கிறதுக்காண்ட பெரிய தலங்களும் அமைச்சிருக்காங்க. இவர் தான் நரசிம்மர் சிலை. இதுக்கு பாதத்திலேயே மண்டையோட்டை அவர் தாங்கி பிடிச்சிருக்கிற மாரியும் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. இது மாதிரி நாங்கள் நரசிம்மர் பார்த்ததில்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான கோவிலாகவே இருந்தது. சைடில் பார்த்தோன்னா காளி எல்லாமே இந்த கோவிலில் தான் உக்கிர தெய்வங்கள் தான் நம்ம சொன்னோம். நார்மலான அந்த சாந்த சொரூபிணி சாமியை பார்க்க முடியல, உக்கிர தெய்வங்கள் தான். இங்கே குறி சொல்கிறவருக்காக தனியாகவே கருப்பண்ண சாமின்னு போட்டுட்டு அவருக்காக மாலையெல்லாம் போட்டு யார் குறி சொல்லுவா அப்படின்ட்டு சைட்லேயே போட்டிருந்தாங்க. வேண்டப்பட்ட தினங்களை நம்ம போனோம் அப்படின்னா கேட்டுட்டு வரலாம். நாங்கள் மார்னிங் டைம் போகிறதுனால அந்த இடத்துல கடைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்போ திறக்கலை. அதுக்காகவே தனியாக ஆடு மாடு கோழி எல்லாமே கொடுக்குறாங்க வேண்டிக்கிட்டு. நிறைய பில்லி சுனியம் எவரெலாம் இருந்தது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த கோவிலில் செயல்படுறாங்க. இங்கே சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான கைகளுடைய ராட்சச காளி அமைச்சிருந்தாங்க. அங்கங்கேயே நமக்கு பூசாரியும் இருக்கிறாங்க. நமக்கு தெரியல இந்த கோவில் இதுதான் நம்ம இப்போது பார்க்குறது. நார்மல் டயத்தில் இன்னும் கொஞ்சம் நாளியானது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது. அடுத்ததுலேயே நம்ம இதுலேயே உள்பக்கமாக வந்தோம் அப்படின்னா முத்து மாரியம்மன், அதாவது கருப்பண்ண சாமியை பார்த்தோம் இல்லையா, அந்த கோவிலில் நம்ம உட்பிரகாரத்து வழியால் சைடு ஒரு கதவு வச்சுருந்தாங்க. அது வழியாக நம்ம பார்த்தோன்னா முத்து மாரியம்மன்னு சொல்லிட்டு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுமே பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மன்லேயே கைகளுடைய, அதுவும் மாரியம்மனும் ஒரு உக்கிர தெய்வமாக தான் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பின் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் நம்ம பார்க்குறது சிங்கம்மா காளி. இங்கே வேண்டிக்கிட்டு கோழியெல்லாம் நிறைய பேர் விட்டுருந்தாங்க. அதுதான் இங்கே அவ்வளோ கோழி இருந்திருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல இடம் பத்தாத மாதிரி அப்படியே ஃபுல்லாக உட்காந்துருந்தது. அதோட தான் தீரா விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஃப்ரண்ட் சைடு வழியால் கருப்பண்ணரை பார்த்தோம் இல்லையா, அதே இது பேக் சைடில் நம்ம இப்போ அந்த முத்து மாரியம்மனுக்கு முன்னாடியே இது குறி சொல்லும் போது முக்கியமான விசேஷ தினங்கள் அப்பயும் இந்த கதவு நமக்கு திறக்கிறாங்க. இது நம்ம இந்த சைடு வழியால் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சுவாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வெளியிலேயும் பார்த்தோன்னா உக்கிர தெய்வங்களான வீரன், அப்புறம் அதுலேயே வீரன் நிறைய கைகளுடைய வீட்டிருக்கிறாரு. நம்ம இதோட கண்டினியூவேஷனாக நம்ம அடுத்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மிக முக்கியமான கோவில்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தீராக்குட்டியும் வெளியில் உள்ள சாமி சிலையோட மாமாவோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.